நோக்கி வரும்போதே தெரிஞ்சிருச்சு ஏதோ அம்போடு தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு வாங்கினோடனே அவ்வளோதான். அது வரைக்கும் இருந்த எல்லா அமைதியும் போய் ஒரு படபடப்பு வந்துருச்சு. ஏன்னா மைக் அப்படின்றதே எப்போவுமே ஒரு பதட்டத்தை கொடுக்கறது. பேரன்புக்குரிய கவிஞர் கவிக்கோ அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவினை கவிக்கோ பரிசு வழங்கும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய இயக்குனர் கவிஞர் லிங்குசாமி அவர்களுக்கு முதலில் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஒரு துறையினுடைய பிரபலத்தை இன்னொரு துறைக்கு பயன்படுத்துறது அப்படின்றது பெரும்பாலும் விமர்சனத்துக்குரியது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லிங்குசாமி அவர்கள் தன்னுடைய திரை பிரபலத்தை இலக்கியத்திற்கான பிரபலம், ஏன்னா உயரத்துலேருந்து எது கொஞ்சம் பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல பயன்படுத்தும் போது அது பெருமைக்குரிய ஒன்றாக மாறுகிறது. லிங்குசாமி நினச்சா எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா முழு நேரமாக படைப்பாளிகளாக இருக்கிற நாமே பல நேரம் இந்த அன்றாட வேலைகளில் இது பண்ணிட்டு கவிதையாக எழுத்தாசை கொஞ்சம் டயர்ட்லாம் போன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் அங்கே வச்சுருந்தா கூட 5 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கவிதை எழுதிட்டு அந்த கவிதையை யார்கிட்ட வாசிக்கலாம் அப்படின்னு அவருக்கு அந்த நேரத்தில் தோணுதோ அவங்கள 5:30 மணிக்கோ 6 மணிக்குள்ளேயோ கூப்பிட்டு அந்த கவிதையை வாசித்து காமிக்கிற ஒரு கவிதை உள்ளம் அவருக்கு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல நேரம் தூக்கத்தில் இருப்போம், ஆனால் தூங்கிட்டே இருக்கும்போது காதுக்குள்ளே ஒரு கவிதையை அதுவும் ரசித்து ஒரு சிரிப்போடு சொல்கிறத கேட்கும்போது உண்மையிலே அது ஒரு எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியான ஒரு அருமையான தருணத்தை எனக்கு பலமுறை லிங்கு சார் கொடுத்துருக்காரு. அவருடைய சிரிப்பையும் நான் பல நேரம் ஒரு கவிதையாக சொல்லுவேன். ஏன்னா அந்த கவிதையை சொல்லும் போதே அவருடைய உடல் முழுக்க பரவுற அந்த கவிதைக்கான பாடி லாங்குவேஜ், உடல் மொழி சொல்கிறோம்ல, அது அவர்கிட்ட இருக்கும். அவருடைய ஒரு கவிதை, நிறைய நல்ல எல்லாமே அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றுமே பிடித்த கவிதைகள் தான். ஆனால் ஒரு ஆண்களை பற்றிய ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தை பெரும்பாலும் நாங்கள் ஒரு விமர்சனத்தோடு தான் பார்ப்போம். ஆனால் அது லிங்கம் எழுதும்போது அது விமர்சனமே வராது. முற்றத்தில் இருக்கிற ஊஞ்சலில் அமர்ந்து ஒரு முறை கூட அமர்ந்து பார்த்ததில்லை அப்பாவை அப்படின்னு அவர் சொல்லும்போது, சந்தைகளுக்கான இடம் எத்தனையோ இருக்குது குடும்பத்துக்குள்ள. ஆனால் அந்த ஊஞ்சல் அதை நான் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி போனோம்னா, அப்போ ஊஞ்சலில் உட்காரவே உட்காராத அப்பா அந்த ஊஞ்சலை எதுக்காக வாங்கியிருப்பாரு? தன்னுடைய செல்ல மகளுக்காக வாங்கியிருப்பாரா, இல்லை தன்னுடைய மகனுக்காக வாங்கியிருப்பாரா, இல்லை மனைவிக்காக வாங்கியிருப்பாரா, இல்லை வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக வாங்கியிருப்பாரா? யாரோ ஒருத்தருக்காக வாங்கியிருக்காரு. ஆனால் அவர்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு குணம் இருக்குல்ல, அவர் போய் உட்கார்ந்தா காலியாக இருக்கிற ஒரு ஊஞ்சலில் போய் உட்கார்றது அப்படின்றது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. சும்மா இருக்கிற ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடலாம். ஆனால் அதை தன்னுடைய அன்பிற்குரியவர்களுக்காகவே வைத்து அவர்கள் உட்கார்ந்து ஆடும்போது பார்த்து ரசிக்கின்ற ஒரு கவிதை மனம், அன்பு மனம் இருக்குல்ல, அது யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் அப்படி ஒரு கவிதை எழுத முடியும். அப்படியான கவிதை மனதுக்கு சொந்தக்காரர் தான் லிங்குசாமி. அவர் கவிதை எழுத வந்தது உண்மையிலேயே தமிழ் கவிதைக்கான ஒரு வரமாக நான் பார்க்குறேன். அடுத்து இந்த அரங்குக்குள்ளே வரும்போது கவிக்கோவை பற்றி இருந்தா நிறைய பேசினாங்க. எனக்கும் கவிக்கோவை பற்றிய நிறைய நினைவுகள் இருக்குது. நான் ஆனால் இந்த அழைப்புதலில் இருக்கிற பேச்சாளர் இல்லை அப்படின்றதுனால இந்த கால இடைவெளியை இட்டு நிரப்புற ஆள். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நானும் என்னுடைய அப்பாவும் அந்தந்த வாராந்திரிகளையும் செய்தித்தாள்களையும் போட்டி போட்டு படிப்போம். அப்பா எப்போ பத்திரிக்கை வந்தாலும் முதல்ல அவர் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு தான் எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்புறம் என்னத்துக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, அவரால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலலாம் ஒரு செய்தித்தாளையோ ஒரு புத்தகத்தையோ படிச்சிட முடியாது. அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் முழுசாக படிக்கணும். இந்த வாரம் வர விகடனை அடுத்த வார விகடன் வர வரைக்கும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வருவார். முதல்ல கதையை படிப்பார், அப்புறம் நகைச்சுவைகளை படிப்பார், அரசியல் கட்டுரை படிப்பார். இதுக்கு நடுவில் புதன்கிழமை குங்குமம் வந்துச்சுன்னா அந்த குங்குமத்தை படிப்பார். இப்படி அவர் அந்த பத்திரிகைகளை படிக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்படி என்னுடைய இளம் வயதில் பித்தன், ஆலாபனை இதெல்லாம் பத்திரிகைகளில் கவிக்கோ எழுதின தொடர்கள். நான் கவிதை எழுத ஒரு 20 வயசில், அப்போல்லாம் அது கவிதைனே சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன், வாசிக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க.
அப்படி ஒரு சிற்றிதழ்களில் வந்து கவிதை போல வரிகளை வந்து உடைச்சு போடும்போது பெரும்பாலும் வந்து தத்துவம் சார்ந்த ஒரு தத்துவ விசாரங்கள் நிரம்பிய சிந்தனைகளை தான் நான் வந்து கவிதையாக எழுதினேன். ஏன் அப்படி எழுதுனேன்னா, கவிக்கோவினுடைய பித்தன் எனக்குள்ள உருவாக்கின ஒரு தாக்கம் தான். இன்னைக்கு கூட வந்து மற்ற விஷயங்களை விட ஃபிலாசபிக்கலாக திங்க் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக ஏன் இருக்கு அப்படின்னா கவிக்கோவினுடைய அந்த சிந்தனை தொடர்ச்சி தான். இப்போவும் சமீபத்தில் வந்த என்னுடைய ஒரு கவிதையில் கூட நான் அந்த கவிதையை எழுதி முடிச்சிட்ட பிறகு பார்த்தேன், இது கவிக்கோவினுடைய ஒரு கவிதை போலவே இருக்கே அப்படின்னு. அது வெறும் 4 வரி தான். அந்த கவிதையை உங்ககிட்ட சொல்லலாம். வாழ்வதற்குத்தான் 1000 கனவுகள், மரணத்தின் முன் உயிர் ஒன்றே பெருங்கனவு. இதை எழுதி முடிச்ச பிறகு எனக்கு தோணுச்சு, இது வந்து கவிக்கோ ஐயா இருந்திருந்தா அவர் எழுதுற ஒரு கவிதையா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து படைப்பினுடைய தொடர்ச்சியா பார்க்குறேன். கவிக்கோவினுடைய ஒரு சொல் எனக்கும், என்னுடைய ஒரு சொல் என்னுடைய இளைய தலைமுறைக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் தமிழ் இலக்கியத்தில் ஒவ்வொரு மொழியினுடைய சிறப்பாகவும் பார்க்கலாம். அப்படி நம்முடைய மரபின் மொழியினுடைய இலக்கிய வரலாற்றோடு தொடர்புடைய பலர் நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த அவையிலும் அப்படியாக தங்களுடைய ஹைக்கூ கவிதைகள் மூலமாக விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் முருகதாஸ் சார் இருக்காரு, ஒரு ஸ்கிரிப்டை சக்ஸஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க சார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரே ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இந்தியாவே உலகமே வந்து ஆச்சரியமா பார்த்துருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை இது பண்ணிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் சாருக்கு மேலே எனக்கு சாரோட பர்சனலாக அறிமுகம் கிடையாது. அவரை இந்த மேடையில் பார்க்கறதுனால ஒன்று சொல்லணும். எப்போவுமே நான் அந்த லிங்கு சார்கிட்ட சொல்லுவேன், அவருடைய சண்டைக்கோழியினுடைய கதாநாயகனுடைய அந்த கதாபாத்திரம், ஏன்னா ஒரு மத்தியதர வர்க்கத்திலிருந்து வர உற்சாகம் நிரம்பிய பெண்களே வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வந்து அவர் வந்து மீரா ஜாஸ்மின் வந்து காமிச்சிருப்பாரு. ரொம்ப எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காத கதாபாத்திரம். அப்படி உங்களுடைய கஜினியினுடைய அசீம் கதாபாத்திரம், அப்படி ஒரு உற்சாகம் பொங்குற ஒரு கதாபாத்திரம். இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் வந்து மறுபடியும் அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் வருது இல்லைங்களா, சூர்யாவும் அசீம் மட்டும் வர்றது. குறிப்பாக அவரை வந்து சஞ்சய் சுப்பிரமணியம்மா வந்து அவங்க வந்து பனியன் சட்டி விளம்பரத்துக்காக கூப்பிடுறது, அந்த காட்சிகள்லாம் வந்து பார்க்கும்போது அது ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னுதாரணமாக பெண்கள் அப்படி யாரும் இருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு பொயட்டிக்கான ஒரு உற்சாகமான ஒரு பெண் கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் முன் வச்சிருப்பீங்க. நான் லிங்க் சார்ட்ட சொல்லுவேன், உங்களுடைய விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே தொகுத்து எழுதணும்னா தமிழ் அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்ட்டு. அதே தான் உங்களுக்கும். அது சில இடங்களில் வந்து அசீல் பண்ணுறது, ஐயோ இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பண்ணுறாளான்னு தோணும், ஆனால் கூட பண்ணுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே மறக்க முடியாத ஒரு பெண் கதாபாத்திரம். அதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.